சொரா புட்டு இல்லாட்டி சொரா பொடி மாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 3/4 kg சொரா ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் பாயில் பண்ணி கூல் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அதோட ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துடணும். அப்படியே உள்ளே இருக்கிற முள்ளையும் எடுத்துடணும். ஸ்கின் பீல் பண்ணதுக்கப்புறமாவும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த க்ளீனிங் ஸ்டெப் ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா பீசஸும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மேரினேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ எல்லாமே சின்ன ஸ்பூனில் தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு போட்டுட்டு இந்த பீசஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணணும். இப்போது இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சு போடணும். ரொம்ப சின்ன சின்னதாக பிச்சு போடாதீங்க, ஏன்னா நம்ம இது மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் சங்கியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கடாயில் எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக கடுகு, சோம்பு போட்டுட்டு வெங்காயம் ஆட் பண்ணணும். இங்கே நான் 5 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சொரா புட்டு இல்லாட்டி சொரா பொடி மாஸ்க்கு வெங்காயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. எவ்வளோ நிறைய போட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே 2 கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கணும். இங்கே நான் 2 முழு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு கூட நம்ம எவ்வளோ நிறைய ஆட் பண்ணால் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது வந்து லைட் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நம்ம பெப்பர் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் பெப்பரை வந்துட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் மட்டும் ஆட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த சொராவை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். 5 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே இன்னொரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போது நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச அந்த பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். உங்களுக்கு குக் ஆகலைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் நீங்கள் லோ ஆர் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சொரா புட்டு ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே என் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.